வெந்தயம், மிளகு, சீரகம் ஆகிய 3 பொருளையும் நன்றாக பட்டு போல அரைக்கணும். பாருங்கள், நல்லா பட்டு போல் அரைச்சாச்சு. அதுக்கப்புறம் பூண்டை நல்லா உடைத்து அந்த பூண்டு பற்களை மிக்சியில் போட்டு அரைகுறையாக அரைக்கணும், பட்டு போல் அரைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் தக்காளி பழத்தை 2 தக்காளியையும் சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி அதை நல்லா கூழாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போது ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சு அதில் ரீஃபைண்ட் ஆயிலை ஊற்றி வெந்தயம், கடுகு, காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை மற்றும் மல்லி இலை ஆகிய அனைத்தையும் ஒன்றாக போட்டு எண்ணெயில் வதக்கணும்.